காலத்துல ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டுக்குள்ள ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாயை இந்த பிளேயரோட பேரை சொல்லி ரசிகர்கள் அசிங்கப்படுத்தினாங்க. வெறும் நாய்க்கு குடும்பத்தோட வறுமையை போக்க லோக்கல் டீமோட பெட் மேட்ச் விளையாடியும் 5 ரூபா மேகி பேக்கெட் சாப்பிட்டு ஒரு நாள் மொத்தம் பயிற்சி எடுத்தும் 22 வயசு வரைக்கும் வறுமையின் பிடிங்கள சிக்கி தவிச்சாரு. குஜராத் முதலும் சூரத் என்னும் இடத்துல அப்பா கையை பிடிச்சு கிரிக்கெட் பார்க்க போன இந்த சிறுவன் மீது ஏற்பட்ட தீராத காதலினால் கிரிக்கெட் அகாடமியில் சேர விரும்பினார். குடும்பம் முழுவதும் வடோதரா என்னும் இடத்திற்கு புலம்பெயர்ந்தனர். போன இடத்துல தந்தையின் வருமானம் குறையவும் அவருக்கு இதே நோய் ஏற்படவும் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தது. இத்தனை சவால்கள் அவனது வாழ்க்கையில் வந்த போதும் அவன் கிரிக்கெட் மட்டுமே மனதில் எண்ணிக்கொண்டு ஸ்டேட் லெவல் மற்றும் ஐபிஎல் வரைக்கும் பல போராட்டங்களை கடந்து வந்தான். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஜெர்சி அணிந்த இவர் தனது கடின உழைப்பால் தனது திறமையால் இந்திய அணியில் நீங்காது இடம் பெற்றார். அத்துடன் முடியவில்லை இவனது சோக கதை. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சர்ச்சையினாலும் தொடர்ந்து ஏற்படும் காயங்களினாலும் அவதிப்பட்ட இவர் முறிவு ஏற்பட்டு நடக்கவே முடியாது என்றிருந்த நிலையில் நேசித்த மனைவியின் விவாகரத்தும் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது என்று விதி எழுதினர் அனைத்து பத்திரிகைகள். யார் என்ன சொன்னாலும் தோல்வி ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ற இந்த வீரரின் விடாமுயற்சி யாராலும் தொட்டு பார்க்க கூட முடியாத சக்திசாலியாக அவனை மாற்றியது. 22 ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை 2023 அந்த டீம் பைனல் வரைக்கும் கொண்டு சென்று மும்பை இந்தியன்ஸ் அணியில் கேப்டனாக திரும்பி வந்து காலத்தில் ஏளனமாக சிரித்தவர்களை பாராட்ட 140 கோடி மக்களின் இந்திய அணியில் நீங்காத இடம் பெற்றார்.